கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தில் பெரிங்கோட்டுகராவில் அமைந்துள்ள கானாடிகாவு விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் சுவாமி கோயில் சிவபெருமான் மற்றும் கூலிவாகா என்ற பழங்குடிப் பெண்ணின் மகனான விஷ்ணுமாயாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் பழமையான மற்றும் சக்தி வாய்ந்த தலம். இந்த கோயில் 390 குட்டிச்சாத்தன் எனப்படும் துணை தெய்வங்களுடன் விஷ்ணுமாயாவை வணங்கும் தியர் சமூகத்தினரின் குல தெய்வ வழிபாட்டுத் தலமாக விளங்குகிறது. சிவபெருமான் தேவி பார்வதியுடன் தெய்வீக வேட்டைக்குச் சென்றபோது கூலிவாகா என்ற பழங்குடிப் பெண்ணை சந்தித்ததன் மூலம் விஷ்ணு மாயா பிறந்ததாக புராணக்கதை கூறுகிறது. அவர் சாஸ்தா, முருகன் அல்லது விக்னேசுவரரைப் போன்றே வழிபடப்படுகிறார். கானாடிகாவு கோயிலில் விஷ்ணுமாயா சுவாமி முதன்மை தெய்வமாகவும் அவருக்கு உதவியாக 390 குட்டிச்சாத்தன்களும் வணங்கப்படுகின்றனர். கேளுன்னி பணிக்கர் என்ற பக்தரால் பழைய காலத்தில் ஒரு களரியின் அருகே விஷ்ணுமாயா மூர்த்தி நிறுவப்பட்டு வழிபாடு தொடங்கியதாக நம்பப்படுகிறது. இக்கோயிலில் விஷ்ணுமாயா எளிதில் மகிழ்ச்சியடைந்து பக்தர்களின் குறைகளைத் தீர்ப்பவராக கருதப்படுகிறார். குறிப்பாக செய்வினை, தோஷங்கள், சாபங்கள் மற்றும் மனவேதனைகளை நீக்கும் சக்தி வாய்ந்த தலமாக இது கருதப்படுகிறது. விஷ்ணுமாயா ஊட்டு என்பது இங்கு நடைபெறும் மிக முக்கியமான வழிபாட்டு முறைகளில் ஒன்றாகும். கேரளாவில் உள்ள கானாடிகாவு மட்டுமின்றி பாலக்காட்டில் உள்ள காளியார் மடமும் விஷ்ணுமாயா வழிபாட்டிற்கு சிறப்பான இடமாக கருதப்படுகிறது. மேலும் வீடியோக்கள் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.